கடாயை நம்ம அடுப்புல வச்சிருப்போம். நம்ம சூடு ஆன அப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். சூடாயிட்டு நம்ம இப்போ ஆயில் ஊற்றிருப்போம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்ச அப்புறம் நம்ம 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டையை உடைச்சாச்சு. இப்போ நம்ம இதை போட்டுருவோம். மிளகு போட்டிருப்போம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டிருப்போம். நல்லா கிண்டிக்கிடலாம். நல்லா கரைச்சாச்சு. நம்ம ஏற்கனவே வச்ச சோறை நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ கரைச்சிக்கலாம். பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க.